அங்கே ஒரு குதிரை இருக்குது. நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். நியூ இயரு, அதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கோம், வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஆயா இருக்காங்க. அங்கே 2 குதிரை கைஸ், 2 குதிரை. அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதுக்கிட்ட போகலாம் கைஸ். கோவில் கிட்ட வந்தாச்சு, உள்ளார போக போகிறோம். பக்கத்துலேயே கார்லாம் நிற்கிது கைஸ். போகணும் கைஸ். குரங்கு இருக்கு. குரங்கு கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டு வச்சிருக்காங்க குரங்க கைஸ். குரங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க, கடிச்சிட்டு வந்தாலும் வந்துடும். இங்கே ஒரு சாமி, குட்டியா சிவன் சாமி வச்சிருக்காங்க கைஸ். இங்கே குட்டியா, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இப்போ தெரியுதா கைஸ்? நார்மலில் வச்சுட்டு இங்கே ஒரு பெரிய சிவன் வச்சுருக்காங்க கைஸ். பெரிய சிவன். இப்போ ஒரு சிவன் பக்தர் இறந்து விட்டார். அவரை புதைத்து மேலே இங்கே ஒருத்தரோட இங்கே சிவன் பக்தர் யாரோ இறந்துட்டாராம், அதனால சமாதின்னு நினைக்கிறேன். சமாதி இங்கேயா? இனியா இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிவனுடைய சக்தி உள்ளவர். இங்கேயே தங்கியிருந்தார். இங்கேயே தங்கியிருந்தனால இவர் இறந்துட்டார், இங்கேயே இறந்துட்டார். அதனால் அவங்க சொந்த ஊருக்கு அவர் அனுப்பி வைக்கலாம். இங்கேயே கோவிலேயே ஆனால் அடக்கம் செய்து இங்கே வந்து சமாதி மாதிரி வச்சு அதுக்கு பூ மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் கட்டி முடிஞ்ச உடனே இவருக்கும் சமாதி கட்டுவாங்க. இப்போதைக்கு சும்மா மண் மேடையில் தான் பூ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கைஸ். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கைஸ் ஏதோ ஒரு புது வண்டி இருக்குது, கலவை கலக்கிற வண்டி. புது வண்டி கைஸ், சிமெண்ட் கலக்கிற வண்டியா? அப்போ கலவை கலக்கிற வண்டி இல்லையா? பாருங்க கைஸ், புது வண்டி கைஸ். அதான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை புது வண்டியான்னு தெரில கைஸ். கைஸ் ஆயா இப்போ துளசி தாவை பறிச்சாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ நானும் ஒன்று பறிக்க போகிறேன். அதான் இத்திலோண்டு தான் கைஸ், இத்திலோண்டு. கசப்பாக இருக்குது கைஸ்.